நாளைக்கு சண்டே முடிச்சது, ஒரு வாரம் தான் இல்லையா? அந்த ஒரு வாரம் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் எல்லாத்துக்கும் என்ன வந்துடும்? ஓணம் நபி தினம் முடிச்ச உடனே உங்களுக்கு என்னது? குவார்டர்லியா? இதுதான் லாஸ்ட் உங்களுக்கு விஷுவல் கிளாஸ். அடுத்த வாரம் ஃபுல்லா உட்காந்து படிக்க உங்களோட சப்ஜெக்ட்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. மேக்ஸ் மட்டும் 1 மணி நேரம் என் கூட வந்துரு. கொஸ்டின் பேப்பர்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்லி குவார்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ஒரு 10 வருஷத்தோடது. ஒவ்வொரு வருஷமா குவார்டர்லி வரும் இல்லையா, அது ஃபுல்லா செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேன். அவனை ஃபுல்லா தரோ பண்ணவே போதும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். நீ என் கூட ஒத்துழைச்சா மட்டும்தான், நம்ம 2 பேருமே ஒத்துழைச்சா மட்டும்தான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நீ இனிமே வந்து நீ விளையாட்டா இருக்காத. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சிரு. இன்னுமே யார் எந்திரிக்காம இருக்கீங்க? 5 மணிக்கு எந்திரிச்சிரு. பாய்ஸ்க்கு கன்ஃபார்மா மண்டேல இருந்து காலையில 6 மணிக்கு வச்சிடறேன். ஏன்னா ஒரு வாரம் உங்களோட எப்படி நடவடிக்கைகள் பார்த்தேன், ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இந்த நிலைமையில போயிட்டோம்னா நான் ரொம்ப மோசமாயிருவேன். நல்ல மார்க் வாங்கிட்டு இருந்தாங்க. சோ இனிமேல 6 மணிக்கு கன்ஃபார்ம் வந்துருவீல, உனக்காக தான். சரியா? 6 to 7 கன்ஃபார்மா வந்துருங்க. சரியா? கேர்ள்ஸ்க்கு யாருக்கெல்லாம் விஷ் வேணும், நாங்க இங்க வந்து படிக்கிறோம் அப்படிங்கிறவங்க நீங்களும் வந்து இங்க படிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேணுங்கிறவங்க வந்துக்கலாம். இல்லாதவங்க எதுல வந்துடணும்? ஆன்லைன்ல நான் இருப்பேன். ஓகேவா? கன்ஃபார்மா வந்துரு. ஒரு நாள் மிஸ் பண்ணிடாத. நம்ம குவார்டர்ல நம்ம எல்லாருமே 400 மேல எடுக்கணும். எவ்வளவு எடுக்கணும்? 400க்கு எல்லா சப்ஜெக்ட்லயும் எவ்வளவு எடுக்கணும்? 80. சோ 80 வாங்கணும்னா 1 மார்க் தரும், 2 மார்க் தரும், வெரி ஷார்ட் ஆன்சர் 4 மார்க் தரும். இவங்கள படிச்சாலே என்ன வந்துடலாம்? 60 வந்துடலாம். 60 to 70. பின்ன டீட்டெயில் இம்பார்ட்டன்ட் சொல்ற எக்ஸாம் டைம்ல அவங்களுக்கு படிச்சீங்கன்னா போதும். புரியுதா? சரி, இப்ப வந்து நம்ம சோஷியல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன். சென்ட்ரல் கவர்மெண்ட்னா என்னது? ஓவரால் இந்தியால எல்லாருமே சேர்ந்துருவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்னா வெறும் ஒவ்வொரு ஸ்டேட், அந்த நாட்டுல இருக்கிறவங்கள பத்தி மட்டும் தான் பார்க்க போறீங்க. 2 லெசன்லயும் கண்டிப்பா கொஸ்டின் கேட்காம விட மாட்டான். ஹெட் 3 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. யாரு மெயினா? இந்தியால யாரு? பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், பிரசிடென்ட். கண்டிப்பா இவங்களோட 3 பேர்த்தோட ஃபங்க்ஷன்ஸ், அவங்க என்னென்னலாம், அவங்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்கு, அவங்க எலெக்ட் பண்ணணும்னா என்னெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு, இப்ப நம்மளே ஒரு இடத்துக்கு போறோம், உங்களுக்கு எலிஜிபிலிட்டி காலேஜ் சேரணும்னா உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி இருக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு எலெக்ஷன்ல நிக்கணும்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி, அது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல வரும். ஃபங்க்ஷன்ஸ் ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல வரும். இந்த 3 பேர்த்த நீ படிச்சு வச்சீங்கன்னா போதும். இந்த லெசன்ல யாரெல்லாம்? பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், பிரசிடென்ட். முதல்ல பிரைம் மினிஸ்டர்னா யாருன்னு தெரிஞ்சுக்கோ. பிரைம் மினிஸ்டர்னா யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபுல்லா ஓவரால் எல்லாத்துக்குமே. நம்ம எல்லாத்துக்குமே யாருதான் பிரைம் மினிஸ்டர்? மோடி தான். மோடிஜி தான் எல்லாத்துக்குமே வந்து பிரைம் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர் யாரு? ஸ்டாலின். தமிழ்நாடுக்கு மட்டும் அவங்களோட பொறுப்பு வந்து என்னது? தமிழ்நாட்டுல என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்கதான் இது பண்ணணும். இப்ப நான் அப்படி இந்த டியூஷன்ல யார் ஏதாவது ஆனீங்கனாலும் நான் தான் பொறுப்பு. அந்த மாதிரி ஸ்டாலின் வந்து யாருக்கு? தமிழ்நாட்டுக்கு. வேற யாரு? பிரசிடென்ட் வந்து ஓவரால் அவரு ஃபுல் அண்ட் ஃபுல் யாரோட சார்ந்து இருக்காங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அவங்களுக்கும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் வரும். அவங்களுக்கு எல்லாம் வந்து என்னென்னலாம் வந்து சிறப்பு அம்சங்கள் கொடுத்திருக்காங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். 3 கொஸ்டின் எழுதி வச்சுக்கோ, தலையில எழுதி வச்சுக்கோ. கன்ஃபார்ம் பப்ளிக்கு வரும். புரியுதா? இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கவனி. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கவனி, நான் பேசும்போது நீ பேசினா வாயிலே அடிப்பேன். சுப்ரீம் அத்தாரிட்டி இன் இந்தியா, ஹெட் குவார்டர் எங்க இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்டோடது. எந்த ஒரு விஷயங்கள் கவனி, ஃபுல் அண்ட் ஃபுல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட். நம்ம போய் ஒரு பில் பாஸ் பண்ணும், என்ன பண்ணாலும் நீ சென்னைக்கு போக முடியாது. எங்க போனோம்? எல்லாருமே நியூ டெல்லி. சோ 3 பிரான்ச்சஸ் இருக்கு. யாரெல்லாம்? யூனியன் எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேட்டர், ஜுடிஷியரி. ஜுடிஷியரினா என்ன சொல்லியிருக்கேன்? யார பத்தி பண்றது? வெரி குட். கோர்ட் சம்பந்தமான எல்லாருமே வந்து ஜுடிஷியரி தான் வந்துருவாங்க. சரியா? அடுத்தது இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் படிக்க போறீங்க. மெயினா யாரோட ரோல் பாத்தீங்கன்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட். எப்பவுமே ஒருத்தவங்க எல்லா கிளாஸ்லயுமே லீடருக்கு செகண்ட் லீடர் யாரு இருக்காங்களா? இப்பவும் இருக்காங்க உங்க கிளாஸ்ல எல்லாம். என்ன சொல்லுவீங்க? லீடர் கிளாஸ் அசிஸ்டன்ட் லீடர் சொல்ற மாதிரி பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட். ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ஸ் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகேவா? பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. பார்லிமெண்ட்னா சட்டமன்றம். அங்கதான் என்ன நடக்கும்? எல்லா மினிஸ்டர்ஸும் வந்து ஒட்டுக்கா போய் அங்கதான் வந்து எல்லா பில்ஸுமே வந்து பாஸ் பண்ணக்கூடியது. சுப்ரீம் கோர்ட். சோ இந்த லெசன்ல அதோட பவர் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன,
எப்படியெல்லாம் வந்து ஒரு டெமோக்ரஸியை உருவாக்குறதுக்கு எல்லாரும் ஒர்க் டுகெதர் பண்ணாதான் ஒரு விஷயத்த உருவாக்க முடியும் இல்லையா? 10th அப்படிதான், நீ ஒத்துழைச்சாதான் மார்க்கு, நீ இல்லாட்டி அவ்வளவுதான் முடிஞ்சது. போயிடலாமா அடுத்ததுக்கு? இம்பார்ட்டன்டான லெசன் இதெல்லாம் உனக்கு யாரும் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. கவனி, முதல்ல கவுன்சிலர்னா யாருன்னு தெரியுமா? யாரு கவுன்சிலரு? வெரி குட். ஒவ்வொரு வார்டுக்கும் ஒவ்வொரு, நம்ம கவுன்சிலர் யாரு? குனிமுத்தூர் கவுன்சிலர் யாரு? பாபு. பாத்திருக்கீங்களா அவரை? பாத்திருக்கீங்களா? சரி கவனி, கவனி, பாக்காட்டி நல்ல மார்க்க வாங்கு, டிராஃபி கொடுக்கும் போது பாத்திரலாம். கவனி, ஏ ஒவ்வொரு வார்டுக்கும் ஒவ்வொரு கவுன்சிலர் இருக்காங்க. குனியமுத்தூருக்கு ஒருத்தர், கரும்பு கடைக்கு ஒருத்தர், கோவைப்புத்தூருக்கு ஒருத்தர், சுந்தராபுரத்துக்கு ஒரு, சுண்டக்காமுத்தூருக்கு ஒருத்தருக்கு, அந்த மாதிரி கோவைப்புத்தூர் ஆல்வின், எங்க ஆல்வின் இருந்தா சொல்லியிருப்பான், ரமேஷ். சோ இவங்க எல்லாம் சேர்ந்து, கவனி, இந்த கோயம்புத்தூர்ல ஒரு 100 ஏரியா 100 வார்டு இருக்கு. காந்திபுரம் அந்த மாதிரி. எனக்கு மண்டே பொழந்துருவேன் நிஷா. நான் பேசும்போது என்னை தான் பாக்கணும். கோயம்புத்தூர்ல காந்திபுரம் அந்த மாதிரி, ஆர்எஸ்புரம் அந்த மாதிரி 100 வார்டு இருக்கும். 100 கவுன்சிலரும் சேர்ந்து நாமினேட் பண்றவங்க தான் யாரு? மேயர். நம்ம கோயம்புத்தூர் மேயர் யாரு? ராஜநாயகி, ஒரு லேடி. இப்ப கல்பனா இருந்தாங்க, அவங்க போனதுக்கு அப்புறம் இப்ப ராஜநாயகி இப்பதான் 1 month 1.5 months ஆச்சு செலக்ட் பண்ணதுக்கு. இவங்கதான் நம்ம மேயரை பாத்துக்கோ. கவனி, இந்த 100 கவுன்சிலர் சேர்ந்துதான் வந்து இவங்க இது பண்ணுவாங்க. நல்ல பவருடா மேயருக்கு. ரங்கநாயகி, சாரி, ரங்கநாயகி வந்து மேயர். கவனி, இப்போ நம்மள எங்க சிட்டில இருக்கோமா வில்லேஜ்ல இருக்கோமா? சிட்டில இருந்தோம்னா நம்ம வந்து மேயர் சொல்லுவோம். இதே நீ கிராமத்துல இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவ? பஞ்சாயத்து தலைவர். ஓகேவா? வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க, பஞ்சாயத்து தலைவர்னு சொல்லுவாங்க. நம்மளா வந்து சிட்டில இருக்கனால நம்ம என்ன சொல்றோம்? மேயர் சொல்றோம். ஓகேவா? ஓகே. பாளையார்ல என்ன சொல்லுவாங்க? இப்பளும் அது கிராமம் தானே, பஞ்சாயத்து ஏரியா, பஞ்சாயத்து கவுன்சில் அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் மேயர் இல்ல. நமக்கு யார் இருக்கா? மேயர் இருக்காங்க. சோ இது கவனி, 3 எலெக்ஷன் நடக்கும். இது ஒரு எலெக்ஷன், கவுன்சிலர் எல்லாம் சேர்ந்து, கவுன்சிலர் ஒரு எலெக்ஷன், கவுன்சிலரா மேயருக்குன்னு ஒரு எலெக்ஷன் வைக்க மாட்டாங்க. கவுன்சிலரா சேர்ந்துதான் யாரை தேர்ந்தெடுப்பா? மேயர். பெரிய போஸ்டிங், எவ்வளவு கெத்து தெரியுமா? நாளா மேயரான நல்ல சம பவர், சம கெத்து. அதெல்லாம் கவனி, வாழ்றது ஒரே ஒரு தடவை தான். செமையா வாழ்ந்துட்டு போயிடணும், நல்ல பவரா வாழ்ந்துட்டு போயிடணும். லேடிஸ் நம்ம எல்லாத்துக்குமே நிறைய இது இருக்கு. யாருமே இந்த அளவுக்கு இங்கெல்லாம் எம்எல்ஏ எம்பி எதுவுமே வரமாட்டேங்கிறாங்களே லேடிஸ் எல்லாம். அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு வந்துடாச்சுனா எப்படியாவது கவர்மெண்ட் வந்துரு. அடுத்தது 2வது எலெக்ஷனு. உங்களுக்கு தனியா காரு, உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. கவனி, 2வது எலெக்ஷன் வந்து யாரு? எம்எல்ஏ. எம்எல்ஏ ஃபுல் ஃபார்ம் என்ன? அஸ்வத்தனா, நீங்க இங்க வரும்போது படிச்சுக்கலாம். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. எம்எல்ஏன்னு என்ன? இப்ப இதே மாதிரிதான் கோயம்புத்தூர்ல தொகுதிகள், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் இல்லமா, கோயம்புத்தூர்ல ஒவ்வொரு பார்ட்ல வந்து ஒவ்வொரு எம்எல்ஏ இருப்பாங்க. இப்ப நம்மளோட எம்எல்ஏ யாரு? தொண்டாமுத்தூர் ஏரியாவோட என்ன எம்எல்ஏ? வந்து யாரு? எம்எல்ஏ. எம்எல்ஏ ஃபுல் ஃபார்ம் என்ன? அஸ்வத்தனா, நீங்க இங்க வரும்போது படிச்சுக்கலாம். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. எம்எல்ஏன்னு என்ன? இப்ப இதே மாதிரிதான் கோயம்புத்தூர்ல தொகுதிகள், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் இல்லமா, கோயம்புத்தூர்ல ஒவ்வொரு பார்ட்ல வந்து ஒவ்வொரு எம்எல்ஏ இருப்பாங்க. இப்ப நம்மளோட எம்எல்ஏ யாரு? தொண்டாமுத்தூர் ஏரியாவோட என்ன எம்எல்ஏ? எஸ்பி வேலுமணி. பாத்திருக்கியா அவரை? அவர் தான் நம்ம எம்எல்ஏ. அதே மாதிரி தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதி? 234 தொகுதியிலயும் எம்எல்ஏ இருப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து யார செலக்ட் பண்ணுவா? சீஃப் மினிஸ்டர். இவங்க இதுல வந்து இந்த 234 எம்எல்ஏ தொகுதி இருக்கு இல்லையா, இந்த 234ல 2 பார்ட். சோ யார் வந்து அதிகமா வந்துட்டு போறாங்களோ, கவனி, ஒவ்வொரு இதுல வந்துட்டு இது யாரா 2 கழகம் இருக்கு. யாரு? திமுக, அது ஏடிஎம்கே. சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் 234. 234ல யார் வந்து ஏடிஎம்கே ஜாஸ்தியா போச்சுன்னா அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, டிஎம்கே ஜாஸ்தியா போச்சுன்னா அவங்க சீஃப் மினிஸ்டர் செலக்ட் பண்ணுவாங்க. சரியா?
சோ இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணவங்க கூடியதான் யாரு, தமிழ்நாடு எம்எல்ஏ கையில தான் இருக்கு. எத்தனை எம்எல்ஏ ஜாஸ்தி ஆகுறாங்களோ சீஃப் மினிஸ்டர் வந்து அவங்க தான் நாமினேட் பண்றது. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் யாரு, கவுன்சிலர். ரெண்டாவது எலெக்ஷன் யாரு, எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்து உருவாக்குறது சீஃப் மினிஸ்டர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது. அடுத்த மூணாவது எலெக்ஷன் வந்து எம்பி. எம்பியோட யாரு, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். எப்படி வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் எம்எல்ஏ இருக்காங்களோ அதே மாதிரிதான் எம்பி எலெக்ஷன். சரியா, ஒவ்வொரு தொகுதி இப்ப வந்து எஸ்பி வேலுமணி வந்து இங்க எம்எல்ஏவா இருந்தாங்கன்னா இந்த இடத்துல வேற ஒரு எம்பி இருப்பாங்க. யார் எம்பி நமக்கு, கோயம்புத்தூர் எம்பி யாரு, கணபதி ராஜ்குமார். ஓகேவா, எம்பி யாரு, கணபதி ராஜ்குமார். சரி கவனி, இந்த எம்பிமார் எல்லாம் சேர்ந்து யார நாமினேட் பண்ணுவாங்க, யார, பிரைம் மினிஸ்டர். ஓகேவா, அங்க வந்து எம்எல்ஏ 3 எழுத்து இருந்தா நம்ம தலைவர் யாரு, ஸ்டாலின். நம்ம தலைவர் 2 எழுத்து இருந்தா எம்பி. எம்பி மட்டும் நிறைய எம்பிஸ் இருந்தாங்கன்னா சீக்கிரம் மோடிஜிய வந்து எடுத்துடலாம். ஓகே, இது வரைக்கும் 3 எலெக்ஷன் முடிஞ்சதா, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சிலர் முடிஞ்சது. இப்ப வந்து இப்ப 2 ஹவுஸ் இருக்கு. இப்போ ராஜ்யசபா, லோக்சபா. கவனி, உனக்கு புரியுற மாதிரி சொல்லித்தர. இப்ப நம்ம வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். மேல இருக்கிறவன், மேல் மாடியில இருக்கிறவன் ராஜ்யசபா, கீழே தரையில நீங்க இருக்கிற நம்ம இருக்கிறோம்ல யாரு, லோக்சபா. கீழே இருக்கிறவன் லோயர் ஹவுஸ், மேல இருக்கிறவன் அப்பர் ஹவுஸ். லோயர் ஹவுஸ வந்து மக்களால் தேர்ந்தெடுத்துக்கலாம், மேல அப்பர் ஹவுஸ வந்து மக்கள் தேர்ந்தெடுக்க முடியாது. இவங்களா இருக்காங்களா யாரெல்லாம், எம்எல்ஏ. எஸ்பி வேலுமணி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்துதான் வந்து ராஜ்யசபாக்கு எம்பி மாற. இந்த நீ இருடா, நான் உனக்கு ஒரு சீட்டு தரேன். சச்சின்ல எப்படி வந்தான், சச்சின் டெண்டுல்கர் அவன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல, எம்பியா இருந்திருக்காங்க. சச்சின், அப்புறம் வேற யாரு, பி.டி. உஷா, இவங்களும் இருந்திருக்காங்க எம்பியா. அப்புறம் ஹீரோயின், ஒரு ஹீரோயின் அனல் மேலே பாட்டுல வர ஹீரோயின் எம்பி, அனல் மேலே பாட்டு வருவா. அவங்கெல்லாம் வந்து மக்களா தேர்ந்தெடுக்கப்படுறது இல்ல, இவங்கெல்லாம் இந்த எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்து நீ இருமா, இந்த இடத்துக்கு நீ எம்பியா இருமான்னு சொல்லி அவங்க போதும். அனல் மேலே கவனி, அவ பேர் திவ்யா ஹீரோயின் திவ்யா. கவனி, செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல பவரா இருக்க செலிபிரிட்டிஸ நீ இருந்துக்கோங்கன்னு சொல்லி ராஜ்யசபால எலெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, மேல் வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் யாரு, ராஜ்யசபா. கீழே இருக்கிறவன் லோயர். லோக்சபா வரும்போது எழுமதி யாரு, லோயர். சோ லோயர்ல வந்து யார் பண்ணுவா, லோக்சபால இருக்கிறது அது வந்து லோக்சபா வந்து மக்களா தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. சரி, இப்ப வந்து ராஜ்யசபா லோக்சபா முடிஞ்சது. இப்ப வரலாம் பிரசிடென்ட்க்கு வரலாம். பிரசிடென்ட் வந்து எலெக்ஷன் இல்ல இருக்கா, பிரசிடென்ட்க்கு எலெக்ஷன்ல பிரசிடென்ட் ராஜ்யசபா மேல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு நாம எம்எல்ஏ எம்பி எல்லாருமே, எம்எல்ஏவும் எம்பி எல்லாருமே சேர்ந்துதான் அதுக்கு எலெக்ட் பண்றாங்க. சரியா, கவனி, இப்ப வந்து பிரசிடென்ட் வந்து எலெக்ஷன் இல்லடா. பிரசிடென்ட் உருவாகிற கன்ஃபார்ம் பண்ணணும்னா யாரெல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்கன்னா யார் தெரியுமா, எல்லாருமே வந்துருவாங்க. யாரெல்லாம், எம்எல்ஏ வந்துருவான், எம்பி வந்துருவான். கவனி, கோயம்புத்தூர்ல எம்எல்ஏவும் இருக்காங்க, எம்பியும் இருக்காங்க. சரியா, ராஜ்யசபால நம்ம வச்சிருக்கோம்ல ஒரு 12 பேர், அவங்களும் வந்துருவாங்க. லோக்சபா எல்லாருமே சேர்ந்து பண்ணக்கூடியவங்க தான் யாரு, நம்மளோட இந்தியன் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு. சரியா, ராஜ்யசபா எம்பியும் ராஜ்யசபா எம்பி எம்எல்ஏ அவங்கள கவனி எல்லாரும் சேர்ந்து யார தேர்ந்தெடுத்துறாங்க, பிரசிடென்ட். இந்த முர்மு இருக்காங்கல்ல, அவங்கள எல்லாம் பத்தி டைம் கிடைச்சா படிச்சுப்பாரு. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்த ஒரு லேடியாக்கும், ட்ரைபல் பீப்புள்ல இருந்து வந்த ஒரு லேடி. ஆனா எவ்வளவு நம்ம இந்த ஓவரால் இந்த இந்தியாவையே ட்ரைபல் பீப்புள் அங்க இருந்து படிச்சு, உங்களை மாதிரி எல்லாம் தூங்கலாம் மாட்டாங்க. அவங்க 8 மணி நேரம் தூங்குவாங்க. யூஸ்ஃபுல்லா நிறைய விஷயங்களை படிச்சு நிறைய கத்துக்கிட்டு பிரசிடென்ட் ஆயிருக்காங்க இந்த லேடி திரௌபதி முர்மு. ஆசையே இல்லையா இந்த மாதிரிலாம் ஆகணும்னு, கொஞ்சமாவது ஆசையே இல்லையா? எனக்கெல்லாம் ஒரு சீட்டு கிடைச்சா கவுன்சிலர் ஆயிருப்பேன். கவனி, உண்மையாலுமே ஒரு சீட் எங்கேயாவது கிடைச்சதுன்னா கவுன்சிலரோ ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏ ஆயிரலாம்.
கவனி, பிரசிடென்ட் 5 மார்க் கொஸ்டின் வா போதும். இப்பெல்லாம் தெரிஞ்சதுல யார் பிரசிடென்ட், யார் பிரைம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் எப்படி உருவாகிறது, பிரைம் மினிஸ்டர் யார் உருவாகிறது. கவனி, பிரசிடென்ட் தான் வந்து ஹெட் ஆஃப் தி இந்தியா. அவங்களை பிரசிடென்ட் இன்னொரு நேம் சொல்லுவாங்க, யாரு, ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரி, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் குடிமகன். இந்த பிரசிடென்ட்க்கு தான் அந்த மகத்துவம் போகும். தென் இவங்கள வந்து என்னன்னு, இந்த ஆர்ம் போர்சஸ்லாம் இருக்குல்ல, மிலிட்டரி, அங்கெல்லாம் வந்து கமாண்டரா வந்து இவங்க தான் சீஃபா இருப்பாங்க, யாரு, பிரசிடென்ட். இவங்களுக்கு அவ்வளவு பெருமை. எக்ஸிகியூட்டிவ், நிறைய ஆபீசர்ஸ்க்கு எக்ஸிகியூட்டிவ் பவரா இருப்பாங்க. தென் யூனியன் எக்ஸிகியூட்டிவ் பவர் வெஸ்ட் இந்த பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் கவுன்சில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே, அவங்களுக்கு எல்லாம் வந்து தலைவர் வந்து யாரு, நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அடுத்தது, பிரசிடென்ட் ஆகணும்னா உனக்கு என்ன குவாலிபிகேஷன் வேணும், முதல்ல நீ குடிமகனா இருக்கணும், சிட்டிசனா இருக்கணும். உனக்கு எவ்வளவு வயசு இருக்கணும், 35 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். நீ வேற ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நீ ப்ராஃபிட்டோ ஏதாவது ஆபீஸ்ல வந்து நீ வேலை எதுவுமே செய்யக்கூடாது. யூனியன் இருந்தாலும் ஸ்டேட், லோக்கல் கவர்மெண்ட் எதுலயுமே நீ வேலை செய்யக்கூடாது. அப்புறம் லோக்சபால ஏதாவது எலெக்ஷன்ல வருது இல்லையா, லோக்சபா எலெக்ஷன் இருக்கு இல்லையா, கண்டிப்பா அதுல நீ வந்து என்ன இருக்கணும், ஒரு இதுல ஜெயிச்சிருக்கணும். அதான் அந்த கவனி, அதனால ஜெயிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எலெக்ட் பண்ணக்கு அப்புறம் தான் உனக்கு ராஜ்யசபா 2 ஹவுசஸ் ஆஃப் வந்து அவங்க வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து 2 எலக்ட்ரல் காலேஜ் 50 எலக்டர்ஸ் கண்டிப்பா மஸ்ட் பி இருக்கணும். ஓட்டிங் ப்ராசஸ் வந்து அந்த 2 பேருமே சேர்ந்துதான் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் டேக் ஓத் பிஃபோர் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓத்துனா என்ன, கவர்மெண்ட்ல என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அவங்களுக்கு வந்து இந்த வீடு உனக்கு தரேன், இதுல போய் நீ ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொல்லி தரது. நீ படிச்சு நல்ல கம்பெனிக்கு போனீங்கன்னா உனக்கு தந்துருவாங்க வீடெல்லாம், அலவன்ஸ், இந்த அரசு நீ இருந்துக்கோ சொல்லி தர மாதிரி பிரசிடென்ட்க்கு கொடுக்கறது. ராஷ்டிரபதி பவன் எங்க இருக்குமா, டெல்லியில இருக்கு. தென் ரீட்ரீட் பில்டிங், சம்மர் ரீலோக ஷிம்லா, ஹிமாச்சல் பிரதேஷ், அங்கெல்லாம் வந்து நார்த்தன் ரீஜனுக்கு சும்மா போயிட்டு வந்துக்கலாம் அவங்க. அத ராஷ்டிரபதி நிலையம், ஆபீஸ் கம் ரெசிடென்ஸ் ஹைதராபாத்ல இருக்கு, ரெப்ரசன்டிங் தி சதர்ன் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. உங்களுக்கு மூணுமே யார், இந்த மூணுக்குமே ஹெட் பிரசிடென்ட்னாலதான் மட்டும் போக முடியும் இல்ல. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னென்னலாம் பவரு, இவங்களுக்கு பிரசிடென்ட்னால யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணலாம், மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணலாம், கவர்னர் கவர்னர்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா, அந்த கவர்னர் யார் செலக்ட் பண்ண முடியும், பிரசிடென்ட் தான். ஞாபகம் வச்சுக்கோ, பிரசிடென்ட் எல்லாம் வந்து கவர்னர், பிரசிடென்ட் தான் கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். அப்புறம் எல்லா ஆக்ஷன்ஸ், இந்தியன் ஆர்ம்ட் போர்சஸ் மிலிட்டரி பவர்க்கெல்லாம் வந்து இவங்க தான் சுப்ரீம் கமாண்டரா இருப்பாங்க. அப்புறம் நிறைய இந்த ஃபாரினரி டிக்னிட்டி, இந்த ஃபாரின் டிக்னிட்டரிஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இவங்க முடிவு பண்ணுவாங்க. சரியா? அடுத்தது லெஜிஸ்லேட்டிவ் பவர். லெஜிஸ்லேட்ன்றாங்க ஃபைனான்சியல் பவர், வீட்டுல நடக்கக்கூடிய அமௌண்ட் வரதெல்லாம் வந்து கிளியர் பண்றதுலாம் அம்மா தானே. அதே மாதிரி இந்த நாட்டோட ஃபைனான்சியல் பவர் வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து பிரசன்ட் பண்றாங்கன்னா, பட்ஜெட் போடுறது, அப்புறம் ஃபண்ட் எது எதுக்கெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண கொடுக்கறது கண்ட்ரோல் பண்றது,